நாராயணாய கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஆன்மீக டாக்கிஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். கார்த்திகை மாதம் முடிந்து இப்போ மார்கழி மாதம் நாம் நோக்கி போயிட்டுருக்கோம். மார்கழி மாதம் என்ன சிறப்பு, என்ன பண்ணணும், எப்படி கடைபிடிக்கணும், அது என்ன அதோடைய விசேஷம். பெண்கள் நிறைய தெரிஞ்சவங்க பெண்கள் எல்லாரும் இந்த நோன்பை வந்து கடைபிடிப்பாங்க. இது என்ன சார் இது, இந்த மார்கழி மாதம் நோன்பு அப்படின்னா என்ன, இந்த திருப்பாவையோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கடவுளை வந்து நம்ம நிறைய உருவங்களில் வழிபடுறோம். இந்த மாதிரி வந்து பெருமாள் மேலே அளப்பரியாக பக்தி செலுத்துறது தான் வந்து இந்த இந்த திருப்பாவையுடைய ஒரு ஒரு வெளிப்பாடுங்க. எப்படி நம்ம ஐயப்பன் மேலே பக்தியாக வந்து இப்போ மாலை போட்டிருக்கோமோ, அதே மாதிரி பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பாவை நோன்புன்றது. பெண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கணவரை அடையணும், நல்ல ஒரு குழந்தையை பெருக்கணும். அவங்க கன்னி பெண்களுக்காகவே இந்த வந்து அவங்க வந்து நல்ல ஒரு கதியை அடையணும், இறை செல்வத்தையும் அடையணும், அருளையும் அடையணும், பொருளையும் அடையணும், ரெண்டுமே இகப்பர சுகங்கள் அடையணுன்றதுக்காக இந்த பாவை நோன்பு ஏற்படுத்தப்பட்டது. திருமால் மேலே பக்தியுடையவர்களை வந்து நாம் வந்து இந்த வைஷ்ணவர்கள் சொல்கிறோம். இந்த வைஷ்ணவர்கள் வந்து இந்த இந்த மார்கழி மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து திவ்ய பிரபந்தம்னு ஒன்று இருக்குது. அது வந்து 12 ஆழ்வார்கள் கொடுத்தது. அந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் பெரிய ஆழ்வார். இந்த பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை தான் வந்து ஆண்டாளுங்க. அந்த அம்மா வந்து எப்படின்னா, பிறப்பிலிருந்தே அப்பாவுக்கு எப்படி பக்தி இருக்கோ, அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கோ அதை விட மெச்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பக்தி மேலே இருந்தது. அந்த அம்மா வந்து இப்போ தன்னையே பெருமாளாக நினச்சி அலங்கரித்து கொள்ளக்கூடிய ஒரு இவங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க பக்தியை வந்து அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய சிறுமியர், அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அதை வந்து பரப்புகிறாங்க. அதுதாங்க அந்த திருப்பாவையோடைய வெளிப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு வந்து 5-6 விஷயங்கள் இதில் இருக்குது. எப்படி இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கணும், இந்த நோன்புனால என்ன பலன், இந்த நோன்புனால நமக்கு என்னென்ன வந்து உள்ளே இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எல்லா ஜென்மத்திலையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான கதியையும் இதிலேயே கொடுக்குறாங்க. இந்த திருப்பாவையில் வந்து இப்போ வந்து நமக்கு 30 பாடல்கள் இருக்குங்க. இந்த 30 பாடல்களில் நீங்கள் வந்து எனக்கு பாகவதத்தில் தெரிஞ்சிக்க வேணும், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் இதில் சாரமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணருடைய பக்தி, கிருஷ்ணருடைய செய்த லீலைகள் இதெல்லாம் அதை கொடுத்து நாம் வந்து கிருஷ்ண பக்தி ஏன் செய்யணும், கண்ணனை எப்படி எல்லாத்துலேயும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆண்டாளுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் பாரதியாருங்க. பாரதியார் வந்து எப்படி வந்து ஆண்டாள் வந்து எங்கே பார்த்தாலும் கண்ணனை பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி பாரதியாரும் தான் கற்றுக்கொண்டு, அவரும் வந்து ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரவர் தான். அவர் வந்து அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, இங்கே பாருங்கள். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பாக்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது இறைவன் மேலே பக்தி செலுத்துறதோட நோக்கம் வந்து என்னென்னா, நாம் எல்லா இடத்துலையும் இறைவனை காணுவது தான். புரியுதா இல்லைங்களா? நம்ம துன்பத்திலையும் இறைவனை காணணும், இன்பத்திலையும் இறைவனை காணணும் அப்படின்றத அவங்க தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவித்து, தர்மமாக அனுபவித்து, அதே நேரத்தில் நாம் சந்தோஷமாக நிறைவு செய்ய வேண்டியதாகவும் இருக்குது வாழ்க்கை. அப்போது இந்த மாதிரி நோன்புகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இப்போது இதில் வந்து இந்த நோன்போடைய இந்த திருப்பாவை நோன்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமாக என்ன பிடிக்கும், அலங்காரம் பண்ணுறது பிடிக்கும். அவங்களுடைய அழகான தோற்றத்தை அவங்க வெளிப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பிடிச்சது ரொம்ப, அவங்க வந்து ஆண்களோட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல உணவு நல்ல இன்பமான உணவுகளை சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த நோன்பு எப்படின்னா, இந்த நோம்பில் வந்து உங்களுக்கு பிடிச்சது எதுவும் செய்யக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? அதாவது மையிட்டு நாம் முடியும், மலரிட்டு மையிட மாட்டோம், கண்ணுக்கு மையிட மாட்டோம், மலரும் அப்புறம் வந்து நம்மளுடைய கூந்தலுக்கு மலரிட மாட்டோம். அப்புறம் வந்துட்டு தீய விஷயங்களை பேச மாட்டோம். புரியுதா இல்லைங்களா? நார்மலாக பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், உட்காந்து பேசுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது அரட்டை அடிக்கிறதுலாம் பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து அரட்டை அடிக்கக்கூடாது. இங்கே வந்து இன்னொருத்தரை பற்றி புறம் பேசக்கூடாது, இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடாது, தீய விஷயங்கள் பேசக்கூடாது, தீய விஷயங்களை செய்யக்கூடாது.
புரியுதா இல்லைங்களா? விருப்பம் இருந்தாலும் செய்யக்கூடாது. அந்த மாரி வந்து ஏன்னா, இந்த நோன்பு முழுக்க முழுக்க நாம் இறை உணர்வை இறை ஆசீர்வாதத்தையும், இறை உணர்வை புரிந்துக்கிறதுக்காக தான் இந்த பக்தியே. இப்போ வந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்துல நல்லா குளிரா இருக்க நேரத்துல நம்ம நல்லா பண்ணுவோம், நல்லா தூங்குவோம். நல்லா வந்து போத்தி தூங்க தான் செய்யும். ஆனால் விலங்கினமும் நல்லா தூங்கும். விலங்கினமும் நல்லா சாப்பிடும். விலங்கினமும் நல்லா வந்து நம்மள விட அது இனப்பெருக்கம் நல்லா பண்ணும். நல்லா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு இடத்த தேடிக்கும். அப்போ நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்க? அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட ஏதோ ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. அத உணர்ந்துக்கணுன்றதுக்காக தான் ஆண்டாள் வந்து இந்த நோன்பை எடுத்துக்கணுன்றத வந்து முக்கியத்துவத்த சொல்றாங்க. அந்த சிறப்பு வந்து நம்ம வெளியிலயும் உலகத்துல காண்றோம். நம்மகிட்டயும் இருக்குன்றது தான் அங்க விஷயம். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த காலையில வந்து இந்த நோன்ப வந்து காலையில அதிகாலையில எழுந்துக்கிறது. நான் அலங்காரத்திற்கு கவனம் செலுத்தாமல், படிப்பதற்கு கவனத்தை செலுத்துவேன். பக்தி செலுத்துவதற்கு கவனத்தை செலுத்துவேன். அந்த பக்தியின் மூலமாக நான் எனக்கு வேண்டியதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவேன். அப்படின்றது தான் இந்த நோன்புங்க. அது மட்டும் இல்லாம இந்த நோன்புல வந்து நல்லவங்க எளியவர்களுக்கும், ஏழை மக்களுக்கும், பிரம்மச்சாரி, சன்னியாசி இவங்களுக்கெல்லாம் உதவுறது. அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுவும் இந்த நோன்புல செய்யறது. அது மட்டும் இல்லாம, இந்த நோன்பு இருக்கிறதுனால வந்து எனக்கு மட்டும் சுகம் கிடைக்கிறது இல்ல. இந்த நோன்பு இருக்கிறனால வா வானம் மும்மாரி பெய்யும் அப்படின்றத சொல்றாங்க. இங்க ஒரு பாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பாவையில தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய சாரங்கம்ன்ற வில்லுல இருந்து எப்படி வந்து அம்புகள் பாய்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய மழைகள் வந்து சரமா பாயட்டும் அப்படின்றாங்க. மழைகள் வந்து நல்லா இந்த பூமியை நினைக்கட்டும், நல்ல வளங்கள் வரட்டும், செழிப்பு வரட்டும், பசுமாடுகள் வந்து நல்லா வந்து பால்கள் நல்லா கறந்து கொடுக்கட்டும். அதாவது எப்படின்னா இந்த நோன்புகள் நாங்க இருக்கிறதோட நோக்கம் வந்து நாடு செழிப்பா இருக்கணும். இதோட தெரிஞ்சுக்கோங்க, இதாவது என்னன்னா நாம் வந்து இங்க இளைஞர்களும் இப்போ கன்னி பெண்களும் இந்த மாதிரி நோன்பு இருக்கிறது எல்லாம் இந்த நம்மளுடைய இந்த கார்த்திகை விரதம், இந்த ஐயப்பன் விரதம் எல்லாமே என்னன்னா, தன்னுடைய இதுக்கு மட்டும் இல்லங்க. காரியத்துக்கு மட்டும் இல்லங்க. நாடு ரொம்ப செழிப்பா இருக்குது. ஏன்னா மக்கள் ஒழுக்கமா இருக்கிறதுனால நாடு அதனால தான் இப்போ நல்ல மழை நம்ம பார்க்குறோம். ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து மழை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு மக்கள் வந்து சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அத ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு அது ரசிக்கிறதுக்கு அழகா இருக்கு. அதே மாரி இந்த பாவை நோன்புல வந்து என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு வந்து செல்வம் வந்து செழிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. "வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைக்குமா, அதாவது ஃபுல்லா நம்மளால தழும்ப தழும்ப பால் கறக்குமா, கறக்கிற மாரி பசுக்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பாவங்கள் இது மட்டும் இல்லாம இது நம்மகிட்ட இருக்க பாவங்களையும் ஒழிச்சிருமா. நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள், இப்ப தெரியாம செஞ்சது, தெரிஞ்சு செஞ்சது எல்லா பாவங்களையும் ஒழிக்கக்கூடிய சக்தி இந்த திருப்பாவைக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது பாருங்க. "தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பாவம் ஒழியுது, நமக்கு நல்ல இகபர சுகங்கள் கிடைக்குது, நமக்கு வந்துட்டு கடவுள் பக்தி கிடைக்குது. இந்த பக்தியினால இருக்கக்கூடிய நன்மையை எப்படி பாரதியார் கூறாருன்னு நம்ம பார்க்கலாங்க. "பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. சித்தம் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும். வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிடைக்கும். மனத்திடை தத்துவம் உண்டாகும். நெஞ்சிற் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். காமபிசாசை கூதி கால் கொண்டு அடித்து வீழ்த்திடலாகும். இத்தாமச பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும். எந்நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தேம்பர் பிசாசை திருகி எறிந்து பொய்நாமம் இல்லாதே உண்மை நாமத்தினால் இங்கு நன்மை விளைந்திடும்." அதாங்க பாரதியார் என்ன சொல்றாருன்னா, இறைவனை நாம் தூய்மையான மனதோட நாம் போய் அணுகினோம்னா, நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதாவது நெகட்டிவ் திங்ஸ், குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே நம்மகிட்ட இருந்து அகலும். அது மட்டும் இல்லாம நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கிள்ஸும் நம்மகிட்ட இருந்து விலகும் அப்படின்றத இந்த பக்தியோட சிறப்பை நமக்கு சொல்றாரு. இதுதாங்க நமக்கு திருப்பாவை நமக்கு கொடுக்குற நன்மைகள். இது மட்டும் இல்லாம, கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, "இது எல்லாமே எனக்கு குடுத்துட்ட, ஆனாலுமே திருப்பி எனக்கு உன்கிட்ட இருந்து அகலாத பக்தி எனக்கு குடு" அப்படின்னு கடைசியா திருப்பாவையில கேட்குறாங்கங்க. அதாவது என்னன்னா, சரி எனக்கு நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிச்சு போதும்னு அப்படி இல்லாம, எது இருந்தாலுமே இதெல்லாம் நிலை இல்லாதது. எனக்கு உன்கிட்ட இருக்க பக்தி வந்து நீ எத்தனை வாட்டி எனக்கு பிறப்பு குடுத்தாலும், உன்ன நான் மறந்துறக்கூடாது. உனக்கு நான் பக்தி செய்யணும், உனக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இவற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மாற்றணம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்" அப்படின்னு சொல்றாங்க. 7 பிறவி நீ எத்தனை பிறவி கொடுத்தாலும் கவலை இல்லை. ஆனா உன்னை நான் மறந்துடக்கூடாது. உனக்கு நான் தொண்டனா இருக்கணும். அதுதாங்க. அதாவது திருப்பாவை கொடுக்கறது வந்து ஒரு ஒரு சாரமா சொல்லணும்னா,
எப்படி நம்ம ஒழுக்கமா இருந்துக்கணுன்றதுக்கு, எப்படி வந்து ஒழுக்கமா இறைவனை அணுகணுன்றத சொல்லித் தராங்க. அதனால வரக்கூடிய நன்மைகள் என்னன்றத சொல்றாங்க. அதனால நாட்டுக்கு நன்மை என்னன்றத சொல்றாங்க. அதனால நமக்கு பக்தி நல்லா கூடுது. நமக்கு பக்தியினால வந்து நமக்கு வந்து இன்னும் ஸ்திரத்தன்மை கிடைக்குது இறைஞானத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதன் வந்து 4 விஷயம் தாங்க. பக்தி, கர்மம், யோகம், ஞானம். இதுதான் 4 பாதை இறைவன் அடையறதுக்குன்னு சொல்லுவாங்க. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த 4 யோகம் வழியா நம்ம வந்து இறைவன் அடையலாம்னு சொல்லும்போது, அதுல ஆனா எல்லாமே கடைசியில ஒரே இடத்துக்கு தான் போய் கலக்கப் போறாங்க. ஆனால் இந்த பக்தின்றத வந்து திருப்பாவையில வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா அத வந்து காட்டுறாங்க. சரிங்களா? அத நாம் மேலும் மேலும் நம்ம ஒவ்வொரு பாடலா நாம தினசரி பார்க்கலாம். திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.